ஹாய் நண்பா, ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து 650 கால் இடங்கள் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியாளர் ஜாபுக்கு வந்திருக்கு. எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. மந்த்லி சேலரி 58,514 ரூபாய். ஒரு வேற லெவலான ஜாபுங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மத்திய அரசு வங்கியான ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷான ஜாப் நோட்டிபிகேஷன் தான். அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியாளர் ஜாபுங்க. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணா போதும். 2 ஸ்டேஜ்ல எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தமிழ் உங்களுக்கு நல்லா பேச தெரியுமா, எழுத தெரியுமா, இதை ப்ரூவ் பண்றதுக்காக லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மட்டும் வைக்கிறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 16 இன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. இந்த ஜாபுக்கான எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவா கொடுத்திருக்காங்க. ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கான டேட் ஜூன் மாதம் 7ஆம் தேதி அப்படிங்கறத டென்டேட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வேகன்சி பார்த்துடலாம். நாடு முழுவதும் 650 கால் இடங்கள் வந்திருக்கு. இதுல நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. ஸோ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 53 கால் இடங்கள் வந்திருக்கு. இருக்கக்கூடிய கால் இடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரி பீப்புளும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த வேகன்சியில் 53 வேகன்சி நம்ம ஸ்டேட்டுக்கு வந்திருக்குதுங்க. ஸோ மற்ற ஸ்டேட்டெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு நிறைய கால் இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். SC/ST கூடுதலாக 5 வருடங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 33 வயதோடு அப்ளை பண்ணிக்கலாம். OBC அப்படின்னா கூடுதலாக 3 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன். 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், விடோஸ் கேட்டகரியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தாங்க. ஸோ டிகிரி படிச்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. அடிஷ்னலா கம்ப்யூட்டர்ல வேர்ட் ப்ராசஸிங் பத்தின நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஒரு டிகிரி வரைக்கும் படிச்ச எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதனால எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தாங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. செலக்ஷன் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு எக்ஸாம் மட்டும் தான், இன்டர்வியூ கிடையாது. எக்ஸாம் வந்து ஒரு 2 ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அதை கிளியர் பண்றீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க மூவ் ஆன் பண்ணுவீங்க. இந்த 2 எக்ஸாம் மட்டும் நீங்க கிராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடைச்சிரும். ஃபைனலா LPT அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இது ஜஸ்ட் தமிழ் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத சின்னதா ஒரு ப்ரூஃப் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நீங்க ரொம்ப கவனமா எடுத்துக்க வேண்டிய எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். அந்த ப்ரிலிம்ஸ்ல வாங்கியிருக்கக்கூடிய மார்க் கூட மெயின் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ்ல எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்குறீங்களோ அது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் மார்க் தான். அதனால ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீங்க குவாலிஃபைங் மார்க் வாங்கினாலே போதும். சிலபஸ் பாருங்க. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, இந்த 3 டாபிக் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. 60 நிமிடங்கள் டைம் டியூரேஷன் போட்டிருக்காங்க. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸ் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். 4 ஆன்சர் இருக்கும். அதுல கரெக்டான ஒரு ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணிட்டு வாங்க. அவ்வளவுதான் எக்ஸாம். 2வது எக்ஸாம் உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன். இதுவும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அப்ப நீங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்ல பேராகிராஃப் ஸ்டைல்லாம் எழுதவே வேண்டாம். மெயின் எக்ஸாமினேஷன் ஆல்சோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். 4 ஆன்சர்ல கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலா ஒரு சில டாபிக் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஃபைனலா கம்ப்யூட்டர் நாலேஜ்ல கொஸ்டின். 200 கொஸ்டின், 200 மதிப்பெண்களுக்கு 135 நிமிடங்கள் டைம் டியூரேஷன் போட்டிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷன்ல மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும். அதனால தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பாருங்க. பே ஸ்கேல் உங்களுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க. இது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுனால பேசிக் பே 29,000 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி எக்கச்சக்கமான அலவன்சஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மந்த்லி வந்து உங்களுக்கு கிராஸ் சேலரியா எவ்வளவு வருது அப்படின்னா 58,514 ரூபாய். இந்த கிராஸ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் HRA, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு மந்த்லி கிராஸ் சேலரி ஒரு 58,514 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க.
ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு 15% உங்களுடைய பேசிக் பேல இருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய அலவன்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃப் வேறு லெவலில் போயிடும். ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக மத்திய அரசாங்க பேங்காக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு பேங்க் எக்ஸாம் ஆர் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்ணை மூடிட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ RBI நம்ம இந்தியாவில் 4 ஜோனில் மட்டும்தான் இருக்குது. அதில் சவுத் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாபுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. SC ST பர்சன் வித் டிசபிலிட்டி OBC கேண்டிடேட்க்கு இந்த ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இதற்கான ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை மட்டும் டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும்னா எனபிள் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கு. SC ST பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும்தான் 50 ரூபா மட்டும் நீங்கள் ப்ளஸ் GSTயோட பே பண்ணால் போதும். ஜென்ரல் OBC EWS அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 450 ரூபா ப்ளஸ் 18% GSTயோட நீங்கள் பே பண்ணணும். இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். அந்த புக்கோடைய லிங்கை இப்போவே கிளிக் பண்ணி பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனில். மார்ச் 8ஆம் தேதிக்குள்ளே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் எண்டில் உங்களுக்கு டீட்டெயில்டு சிலபஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் வேணும், ஃபைல் சைஸ் என்ன, ஃபைல் ஃபார்மட் என்ன, இதெல்லாம் பேஜ் நம்பர் 24 இருந்து அவைலபிளாக இருக்கு. எக்ஸாமினேஷன் சென்டர் நாடு முழுவதும் நிறைய இடத்துல அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், புதுச்சேரி நிறைய இடத்துல இருக்கு. மெயின் எக்ஸாமினேஷன் பாருங்க, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், மதுரை, சேலம், புதுச்சேரி. மெயின் எக்ஸாமினேஷன் எப்போவுமே ஒரே ஒரு பிளேஸில் மட்டும்தான், அதாவது சென்னையில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வெப்சைட் தான் இது. IBPS உடைய வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக ப்ரிவியூ பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா ஃபைனலாக இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுங்க. இந்த ஜாபுக்கு ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இந்த வெப்சைட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே லோட் ஆகும். அதனால் உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாகவே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல அகாடமிக் இருந்தாலும் இப்போவே நீங்கள் அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே போய் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கூட உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் இந்த ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. நல்ல வேலை வாய்ப்புங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற எல்லாருமே அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.